பேக். ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே வந்து டெமோ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் சர்ச் பண்ணுங்கள். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா டெனன்ட் ரூட் குரூப் ஒன்று இருக்குது, அது கீழே ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ரைட்டா? நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு டெனன்ட் ரூட் குரூப்புக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் குரூப், அந்த ரிசோர்ஸ் குரூப் கீழே ரிசோர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே சப்ஸ்கிரிப்ஷனுக்கான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இருக்கும். ரைட்டா? ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் லேர்ன் பண்ணிக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் இமீடியட்டாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ரைட்? இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸை பொறுத்து அதுக்கான பில்லிங் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி இதுதான் பில்லிங்ஸ்லாம் இருக்கும். ரைட்? அடுத்தது மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் க்ரியேட் கொடுங்க. இங்கே மேனேஜ்மெண்ட் குரூப் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய குரூப் ஐடி பார்த்துட்டிங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பவர் ஷெல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஷெல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணோடனே பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் வந்து பேஷ் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா பவர் ஷெல்லில் மூவ் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணுறோம். பேஷுங்கிறது லினக்ஸ் பேஸ்டு, பவர் ஷெல் அப்படிங்கிறது விண்டோஸ் பேஸ்டு. நம்மளுக்கு விண்டோஸ் பேஸ்டு வேணும். ஸோ இங்கே நீங்கள் வந்து இதான் கமாண்ட் யூஐடி நியூ ஐடி அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஐடியை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா குரூப் ஐடி, குரூப் நேம், இப்போ நான் எம்எல்சி அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சப்மிட் கொடுங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் க்ரியேட் பண்ண இந்த டெனன்ட் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரூட் குரூப். ஓகே, நீங்கள் ரீநேம் பண்ணலாம், பட் இதை வந்து டெலிட் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய குரூப் இங்கே க்ரியேட் பண்ணிட்டீங்க, மேனேஜ்மெண்ட் குரூப். ரைட்? இந்த மேனேஜ் குரூப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதுக்கு கீழே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஹைரார்க்கியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, நம்ம என்ன இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஷூர் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்க்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸ் குரூப் கீழே ரிசோர்ஸ். அவ்வளோதான். நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம வேறு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணுறேன், ஃப்ரீ ட்ரையல். ஓகே, நம்ம மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ நான் வந்து ரூட் ஃப்ரீ ட்ரையலை கிளிக் பண்ணும். ரைட்? இப்போது ஃப்ரீ ட்ரையல் க்ரியேட் பண்ணி இங்கே பாருங்கள் ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுக்கு இப்போ 3 ரிசோர்ஸ் குரூப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் கீழே இருக்குது. இப்போ அது கீழே நான் வந்து ரிசோர்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்த க்ளவுட் ஷெல்லுக்கான க்ரியேட் பண்ண ஒரு ரிசோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லிங்க் ஆகிருக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரிசோர்ஸ், இந்த ரிசோர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய குரூப் நேம் வந்து க்ளவுட் ஷெல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே பார்க்க முடியும். முக்கியமாக யூசேஜ் அண்ட் கோட்டாஸ் இல்லையா, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யூசேஜ் அண்ட் கோட்டாஸ் நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்படி சர்ச் பண்ணலாம். அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் லிமிட்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் கிடைக்கும். ஸோ இதில் எல்லா சர்வீசஸ்க்கும் லிமிட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ டிஃபால்ட் என்ன, மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கண்டெய்னர் இன்ஸ்டன்சஸ் இந்த சர்வீசஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து 100 இல்லையா. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க அதோடைய லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெக்வஸ்ட் பண்ணலாம். பட் இந்த ரெக்வஸ்ட் வந்து அஷூர் சப்போர்ட்டுக்கு போகும். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைசிங் பிளான்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரீ அக்கௌண்ட் அஷூர் ஃபார் ஸ்டூடெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் லிமிட் ஆர் கோட்டா உங்களுக்கு கிடையாது. ஒன்லி என்டர்பிரைஸ் லெவல் பே ஆஸ் யூ கோ மாடலில் யார் இருக்காங்களோ, அதாவது ஃப்ரீ அக்கௌண்ட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பே ஆஸ் யூ கோ மாடல் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும், அவங்களால வந்து அவங்களுடைய அந்த ரிசோர்ஸோடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன புரியுது அப்படின்னா நம்ம வந்து அன்லிமிட்டடாக ரிசோர்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ரிசோர்ஸ் அப்படிங்கிறப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டிங், டேட்டா பேஸ் எல்லாமே இங்கே ரிசோர்ஸ். ஸோ ஒன்னொன்றுத்துக்கு தனித்தனியான ரிசோர்ஸ் லிமிட் இருக்குது, அதை நீங்கள் இங்கே பார்த்துக்கணும். அதே முக்கியமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இருக்கவங்களும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் இதே ஆர்கனைசேஷன் லெவலில் பாசிபிள்.